ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைய போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக நாங்கள் 300 ரன் அடிப்போங்க. நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த போட்டியும் நாங்கள் தான் வெல்வோம். சென்னை அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க. இந்த போட்டியை நாங்கள் ஈஸியாகவே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கு முன்னே இன்னைக்கு தொடங்க போகிற பஞ்சாப் வர்சஸ் சென்னை அணி போட்டி குறித்து ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சவால் விட்டு பேசியிருக்காருங்க. பஞ்சாப் அணியோட தலைமை பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங், முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் கூட சொல்லாங்க. சென்னை அணி குறித்து ஓப்பனாக பேசியிருக்காரு. சென்னை அணி ஒரு அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார், என்ன பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரிக்கி பாண்டிங் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, சென்னை அணி ஒன்றும் அவ்வளோ பெரிய அணிலாம் கிடையாதுங்க. இன்றைய போட்டியில் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் 300 ரன் அடிப்போம். நீங்கள் வேணால் பொறுத்திருந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி பேட்டிங் டெப்த்தும் சூப்பராக இருக்குது. முக்கியமாக கேப்டன் ஸ்ரேயஸ் நீங்கள் பயப்படுற அளவுக்கு இது இல்லை, அவர் நல்லா ஆகிட்டார். போன டைம் இன்ஜிலேருந்து அவர் சரியாக ஆட முடியல. ஆனால் இந்த போட்டி அவர் கண்டிப்பாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்ககிட்ட போலிங் யூனிட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக சென்னை பிச்சு ஒரு ஸ்பின்னருக்கு ஃபேவராக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சகால் சொல்லிட்டு நல்ல போலர்ஸ் எங்ககிட்ட இருக்காங்க. இன்றைய போட்டி கண்டிப்பாக சென்னை அணி எப்படி ராஜஸ்தான் அணி வீழ்த்தினாங்களோ அதே போல் இன்றைக்கி பஞ்சாப் நாங்கள் சென்னை அணியை வீழ்த்தி இந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் முதல் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னேறுவோம். ஏன்னா இந்த லாங் சீரீஸாக இருந்தாலும் ஒவ்வொரு போட்டியும் இந்த ஐபிஎல்லில் முக்கியங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக்கி பாண்டிங் பார்த்திங்கன்னா தலைவர் கொஞ்சம் சென்னை ரசிகர்களும் சென்னை வீரர்களுக்கும் சீண்டி தான் பேசியிருக்காருன்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னங்க சென்னை அணி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அணி மாரி எனக்கு எதுவும் தோல்லைங்க. தோனி இல்லாமல் பார்த்தா சென்னை அணி ஒரு நல்ல அணியான்னு கேட்டால் எனக்கு கேட்டால் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா போன மேட்ச் பார்த்தீங்கன்னா பேட்டிங் சஞ்சு சாம்சன், ருத்துராஜ் கெய்க்வாட், அதுக்கப்புறம் யாரும் இருக்காங்க, சிவன் தூபே எல்லாம் இருக்காங்க. பட் இருந்தாலும் என்னங்க ஒன்றுமே பண்ண முடியல சென்னை அணி. ஒரு பெரிய டீம்னா பார்த்தோன்னே தெரியும், வாடா மும்பை பார்த்தாலும் தெரியுதுப்பா இப்படி இழக்கிறாங்க பாப்பா பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். சென்னை அணியில் அந்த மாதிரி யாருமே இல்லை. பட் இன்றைக்கி பஞ்சாப் வெற்றி பெற்றா 2 தொடர்ந்து அவங்க வெற்றி பெறுவாங்க, நம்ம 2 தொடர்ந்து நம்ம தோப்போம். அதனால் இன்றைக்கி சென்னையில் வேறு நடக்கிறதுனால பக்கத்தில் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, சென்னை அணிக்கு ஒரு ஃபேவர் இருக்குது. ஹோம் கிரவுண்டு பார்க்கலாங்க இன்றைக்கி எப்படி விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு, எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான போட்டி. ஐபிஎல்லில் ஒன்றும் ஒரு வெற்றி கூட நம்ம பதிவு செய்யலை. இன்றைக்கி ஒரு வெற்றி பதிவு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சென்னை அணியில் எந்த மாதிரி மாற்றங்கள் வரணும், யாரெல்லாம் அணியில் திரும்பணும், உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி டிரைவல் பிரீவ்ஸ் அணியில் திரும்பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் தோனி அவர் 2 வாரத்துக்கு ஆட மாட்டார். அதனால் பிரீவ்ஸ் வந்தால் கூட மிடில் ஆர்டர் கொஞ்சம் பவர்ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா அவர் ஒரு செகண்ட் டவுன் கூட போட்டு நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட், அப்புறம் சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் அனுப்பணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி சென்னை அணி எந்த மாதிரி பிளேயிங் லெவல் போகணும், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.